ஏகாதசி தோறும் தொழுது துவாதசி அன்னைக்கு திரும்ப வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். இப்ப அந்த பாணனுடைய சரித்திரத்தை பார்க்க வேண்டும். இந்த கைசிக புராணம் எதற்கு பிறந்ததுன்னு பார்ப்போம். பாணர் குலத்தில் திருப்பாணாழ்வார் பிறந்தார் நமக்கு தெரியும். வீணையை மீட்டி பகவானை பற்றி கானம் பண்ணக்கூடிய குலம். பாணர் குலத்திலே தான் அவன் பிறந்தான். ஆனாலும் அவனுக்கு இருந்த பக்தி சொல்லொணாமல் இருந்தது. பாடுவான், பாசுரங்களை பாடுவான், நம் பாடுவான். பகவான் அபிமானிக்கிறாராம், நம்ம பாடுவான். அப்படிப்பட்ட பாடுவான் இவர். நம் பாடுவான், நம் பாடுவான். வீணையை மீட்டி இசைப்பார். பல பல ராகங்களே பகவானை சந்தோஷப்படுத்துவார். ஏகாதசி தோறும் புறப்பட்டு மலைக்கு மேல போவார். திருக்குறுங்குடி திவ்யதேசம் அனைவரும் அறிந்தது. அந்த மலைக்கு மேலே நம்பாடுவான் ஏறி போவார். பெருமாளை நன்கு பாடுவார். அவருக்கும் திருப்தி, இவருக்கும் திருப்தி. திரும்ப வந்துடுவார்.